கேபி சார் இல்லைன்னா சார் எனக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண ஆசாமி இல்லை சார். சினிமா எதாவது பார்த்தேன்னா இல்லை ஏதாவது நல்ல ஆர்டிஸ்ட் பார்த்தேன்னா எனக்கு அவனை அறிமுகப்படுத்த முடியலைங்கிற வருத்தம் உண்டு. பிரபு சார் சொன்ன சாரி பிரபு உங்கள் அப்பா பார்த்துல கையும் வரல காலும் வரலன்னாரு. அவர் இறந்து போனப்பறம் அந்த வீட்டுக்கு நான் போவே இல்லை சார். அந்த மெமரிஸ் எல்லாம் அப்படியே இருக்கட்டும்னு விட்டேன் நான். அவர் இறக்கிறதுக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டார் சார். கூப்பிட்டு வருத்தப்பட்டார். அவன் ஒன்றுமே பண்ணலடா அப்படின்னாரு. என்ன சார் ஒன்றுமே பண்ணலைங்கிறீங்க, எதுக்கு சார் நீங்கள் பண்ணணும், நான் எதையும் எதிர்பார்த்து வரலையே சார்னு கேட்டேன். இப்போது உங்களுடைய சமூக வலைதள பதிவுகள்லாம் பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் ஒரு ரைட் விங் ஆளாக தெரிவிங்க. அதே கேபி சார் வந்து கொஞ்சம் டிராவிடியன் மென்டாலிட்டி அதிகமாக இருக்கிறாரு. எப்படி சார் சிங்க் ஆச்சு? சார் சிங்க் ஆச்சுன்னா எனக்கு வந்து நான் இப்படி இந்த ஒரு ட்விஸ்டே பண்ண மாட்டேன் சார். என்ன என்ன பிடிக்குன்னா அவருக்கு என்ன கண்டா என் மேலே என்கிட்ட பிடிச்ச குவாலிட்டி ஒன்று சொல்லுவார் என்கிட்ட. உன்னோட ரெசிலியன்ஸ் தான்டா, உன்னோட கான்ஃபிடென்ஸ் தான், உன்னோட அசர்ட்டிவ்னஸ் தான், எதுலேயும் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் விட்டு கொடுக்க மாட்டேன் சார். நான் ஒரு சிவாஜி சிவாஜி ரசிகன். ஒரு சிவாஜி சார் ஒரு டூவெட் ஷூட்டிங் போது வந்துட்டார். வந்துட்டு உட்காந்துறாரு. இங்கே வந்தார். நான் வந்து சிவாஜி சார் பார்த்து வாயை பழந்துருவேன். சிவாஜி சார் பார்த்தாலும் வாயை பழந்துருவேன். சிவாஜி வந்திருக்கேன் சார். என்னடா சொல்கிற நீ? சிவாஜி வந்திருக்கேன் சார் அப்படின்னாரு. சிவாஜி சார் திரும்பி பார்த்துட்டு வந்துட்டார். பேச்சு மூச்சு இல்லை சார். அவர் பார்த்துட்டு உட்காந்துட்டார். சிவாஜி சார் வந்து உட்காந்தோன்னே, என்ன பாரு பையன் நல்லா பண்ணுறான்னா பார்க்க வந்தேன், தினமும் ஒன்று கதையை அம்மாட்ட வந்து கதை சொல்லுவோம் கதையை அப்படி மாதிரி. என்ன வயசாக இருக்குதுன்னு கேட்டார். எப்படி இன்னும் தெம்பாக இருக்குது, எப்படியே இருக்கு உங்கள் படங்கள்லாம் பார்த்து சொல்லார். அவர் ஒரு இதில் எக்ஸைட்மெண்ட்டில் பேக்கப் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டார் சார். மத்தியானம் 12 மணிக்கு சிவாஜி சார் பார்த்தோன்னே எக்ஸைட்மெண்ட்டில் வீட்டுக்கு போய் என்ன சார் பேக்கப் சொல்லிட்டு போயிட்டீங்க? பேக்கப் சொல்லிட்டுறா. அவர் பார்த்தோன்னே கையும் வரல காடும் வரலையா அப்படின்னு திரும்பி வந்தார். பிரபு சார் சொன்னார், சாரி பிரபு உங்கள் அப்பா பார்த்துல கையும் வரல காலும் வரலன்னாரு. அவருக்கு அவருடைய படங்களோட திருப்தி இருந்துச்சு சார். ஏன்னா மற்ற படங்கள்லாம் ரொம்ப பாராட்டியிருக்காரு. இப்போது பாரதிராஜாவை பாராட்டி அவர் திருநாளா மோனாமல் பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ட் ஃபிலிம் அப்படிம்பார் சார். திருநாளா மோனால் படம் பார்த்துட்டு பர்ஃபெக்ட் ஃபிலிம் இதான சினிமா அப்படிம்பார். இப்படி சொல்லிட்டுருக்காரு எங்கிட்டே. ஒரு வாட்டி அது திருவண்ணாமலை படம் பார்த்துட்டு ஏபி நான் வீட்டு ஆஃபீஸுக்கு போயிருக்காரு. ஆஃபீஸுக்கு போய் உட்காந்துருக்காரு. ஒரு ½ உட்காந்து திரும்பி வந்து போயிட்டாரான். சும்மா உட்கார வந்தேன். அவங்க ஏபி கேட்டார் அசிஸ்டண்ட்டு யாரோ ஒருத்தர், ஏற்ற எங்கே இல்லை சார் ஏபி நாகராஜன் ஆஃபீஸில் உட்காந்துட்டு பண்ணல எனக்கு சினிமா வருமோன்னு பயம், ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் தான். என்ன படம் பண்ணுறக்க சார் சொல்கிறீங்களா சார்? அப்படி இல்லை வேண்டாம். அப்புறம் வடிவு கரிசி அம்மாட்ட சொன்னார் சப்சிக்வெண்ட்டாக. நான் பெரிய ஃபேனும் பெரிய சித்தப்பாக்கு பெரியப்பாக்கு சித்தப்பாக்கு. அவர் வந்து அசாத்திய மனுஷன் சார். சிவாஜி கணேசன் அந்த மாதிரி நடிகை வரமாட்டாமல் எங்கிட்டே சொல்லுவார். கிண்டல் பண்ணுவார், என்ன டீஸ் பண்ணுவார் சிவாஜி பைத்தியங்கிறதுனால. பட் அவர் வந்து அது எதிர்பார்க்க முடியாது. அப்படி எதிர்பார்க்க முடியாதுடா எல்லாத்தையும். ஒரு ஜெனரேஷனில் ஒரு நடிகன் தான் வருவான் அந்த மாதிரி அப்படிம்பாரு. ஆனால் அவங்க காம்பினேஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. ஒரே படம் தான் பண்ணாங்க. 2-3 படம் பிளான் பண்ணாங்க சார். அது என்னென்னா எதிர்வழி ஃப்ளாப் ஆடுறதுக்கு காரணம் வந்து பாலச்சந்தர் ஃபேன்ஸ் வந்து பாலச்சந்தர் படம் எதிர்பார்த்தாங்க, சிவாஜி ஃபேன்ஸ் சிவாஜி படம் எதிர்பார்த்தாங்க. ரெண்டும் இல்லாமல் சாங்ஸ் கொஞ்சம் வீக் சார். அதில் ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் இல்லை அது. அந்த காலத்தில் ரொமான்ஸ் ரொம்ப 60s வந்து ரொமான்ஸ் வாஸ் வெரி பாப்புலர். சிவாஜி ஹிஸ்டானிக்ஸ் ரொம்ப பாப்புலர். பெரிய ஹிஸ்டானிக்ஸ் அபிலிட்டி கிடையாது. சில ஷார்ட்ஸ் எல்லாம் டிப்பிக்கல் பாலச்சந்தர் ஷார்ட்ஸ் இருக்கும். அந்த கிளாஸ் டம்ளர் வேர்க்கிறதெல்லாம் பாலச்சந்தர் ஷார்ட்ஸாக இருக்கும். கம்போசிஷன் பிரிண்டாக பண்ணிருப்பாங்க. இசையிலையும் அவர் வந்து ரொம்ப இதுவாக இருந்திருக்கார், கெட்டிக்காராக இருந்திருக்கார். ஏன்னா அவர் வந்து எல்லாருக்குமே வந்து எம்எஸ்வி போட்டுருக்கும்போது இவர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து குமார் சாரை யூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் எல்லாருமே இளையராஜா இருக்கும்போது இவர் வந்து ஏஆர் ரஹ்மான் ஒரு சாங் வந்து சார், சாங் வந்து பிடிக்காது சார் அவருக்கு. டிஸ்ட்ராக்ட்ஸ் த ஃபிலிம் அப்படிம்பாரு. பட் சாங்ஸ் யூஸ் பண்ணுறது காரணம் கதையை மூவ் பண்ணுறது தான் சாங் யூஸ் பண்ணார் அவர் எப்போவுமே. அவர் வந்து பெருசாக பாட்டு வந்து அனாவசியம் ஒரு படத்துலன்னு ஃபீல் பண்ணுறவர் சார். நாடகத்தில் சாங்காக இருக்குது, 2 படம் ட்ராமா படம், நாங்கள் சாங் போட்டால் வேஸ்ட்டு, ஷூட்டிங் வேஸ்ட்டு, ஷூட்டிங் டைம் வேஸ்ட்டு, ஃபுட்டேஜ் வேஸ்ட்டு, பிரிண்ட் வேஸ்ட், ஃபிலிம் வேஸ்ட்டு, அது செலவுகள் ஜாஸ்தி சாங்கில். சாங் இஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிம்பார். பட் டு டேக் த மூவி ஃபார்வர்ட், கதையை தள்ளுறதுக்கு சாங் டூலாக யூஸ் பண்ணார் அவர். எல்லா படங்களையும் பார்த்தீங்கன்னா சாங் ஒரு டூலாக இருக்கும். இந்த கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கும் அதுக்கும் அவருக்கு பெருசாக
அவருக்கு சங்கராமரணம் பார்த்த அப்புறம் இன்ஸ்பயர் ஆகி சிந்து பைரவி எடுத்தார். சங்கராமரணம் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஃபார் சிந்து பைரவி ஐ ஃபீல். மியூசிக்கல் ஒன்று எடுக்கணும்டா அப்படின்னு ரொம்ப நாளும் சொல்லிட்டு சங்கராமரணம் பார்த்துட்டு நான் படம் பண்ணுறாரு அவருக்கு விஸ்வநாத்துக்கு ஒரு மேலே பெரிய மரியாதை உண்டு. கே விஸ்வநாத்துக்கு சலங்க ஒலி பார்த்துட்டு என்னடா படம் பண்ணுறாரு அவர். கமல் சார் சொல்லுவார், கே விஸ்வநாத்துக்கு என்னென்ன எங்கே தொட்டா வலிக்கும் எங்கே தொட்டா கிச்சு கிச்சு முட்டுன்னு தெரியும் கிருஷ்ணன், அதெல்லாம் கில்லாடி அவர் அப்படின்னு சொன்னார். அது கேவி சார் சொன்னார் என்கிட்ட. கமல் சொல்லுவான்டா அவரை பற்றி, அவங்க ஷூட்டிங் முடிச்சவங்க தான் வந்து அவரை பற்றி பேசுவானா அனந்துக்கிட்ட. அனந்த் உடனே பாலச்சந்திர சார் போய் சொல்லுவார், கமல் போயிட்டு வந்துருக்கா சார் விஸ்வநாத் படத்துக்கு, சுவாதி மிக்தியம், சலங்கை ஒலி இந்த மாதிரி படங்கள்லாம் அவரை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன் அப்படிம்பார். இப்போது அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணவர் தான் வந்துட்டு சினிமா ஆக்டர்ஸ் மாதிரியே அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆட்கள் தான் வந்துட்டு ஏஆர் ரஹ்மானும் கீரவாணியும் 2 பேரும் ஆஸ்கார் அவார்டு வாங்கிட்டாங்க. அதுக்கு இளையராஜா கூட முரண்கள் அது காரணமா? அவங்களுக்கு எப்படி முரண் வந்துச்சு? முரண்லாம் கிடையாது சார். இளையராஜாவை பற்றி ஏதோ சொன்னார்னு யாரோ சொல்லி அதை நம்பிட்டார் அவர். ஐ டோன்ட் திங்க் ஸோ. சிந்து பைரவிக்கு அப்புறம் அந்த காம்பினேஷனுக்கு இல்லை, சிந்து பைரவி நேஷனல் அவார்டு ராஜா வாங்கினார். சிந்து பைரவிக்கு அப்புறம் காம்பினேஷன் ஏன் வரலன்னா, அந்த ஒரு படம் பண்ணாங்க சார் அவங்க, கார்த்திக் வச்சு ஒரு படம் பண்ணாங்க, கார்த்திக் வீடியோ படம் பண்ணாங்க. அந்த படத்துக்கு போது ஆர்ஆர் பண்ண மாட்டேன்ட்டார். இப்போ டைம் இல்லை அவருக்கு ராஜாவுக்கு. அப்போ எல்லா படமும் ராஜா தானே. ஒரு 15 படம் ரீவாலுக்கு லைண்டப்போ அந்த படம் பண்ணலன்னு சொல்கிறார். உடனே மிக்ஸ் பண்ணிட்டார், ஒரு ட்ராக்கை மிக்ஸ் பண்ணுங்கன்ட்டார். ட்ராக்கை மிக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவர் சின்ன மனஸ்தாபம் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. சப்சிக்வெண்ட்டாக பேச்சப் பண்ணிட்டாங்க. சப்சிக்வெண்ட்டாக ஐ டோன்ட் திங்க். அண்ணாமலையும் போது ரஜினி சார் வந்து ராஜா வேணும்னு சொன்னாராம். அப்புறம் மணிரத்னமும் ராஜா வேணும்னு சொன்னாராம். ரோஜா, அண்ணாமலை ரோஜா வானமில்லை 3 ஒரே சமைந்துட்டாங்க. இது அப்போது நட்ராஜ் சொல்லிருக்காரு, இல்லை சார் அவருக்கு ராஜா கிட்ட பெருசா. அப்போது அவர் வேண்டான்னா வேண்டாம், நீ யாரை வேணால் போட்டுக்கிட்டார் ரஜினிகாந்த். அதான் தேவா போட்டாங்க, ரஹ்மானை போட்டார். இன்னும் அப்புறம் ரஹ்மான் வந்து வானமில்லை ஷூட்டிங் எனக்கு ஊட்டியில் ரஹ்மான் மியூசிக் போட்டிருக்காரு, சின்ன சின்ன ஆசை சாங்கு. அந்த கேசட் நான் கலெக்ட் பண்ண வர சொல்லிட்டாங்க என்ன ஊட்டிக்கு. ஸோ தினம் டிக்கெட்டு போட்டாங்க. 4 நாள் நான் ஸ்டுடியோவில் போயிருந்தேன்னு கொடுக்கல அவர். 5 நாள் கொடுத்தாங்க. காத்தால் ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி கோயம்புத்தூர் போனேன். அங்கேருந்து ஒரு காரில் ஊட்டி கூட்டு போச்சு. வந்தோடனே ஒரு 11 மணி 12 மணிக்கு மேலே போகிறேன்னா, மேலே ஒரு பேய் மந்தில் ஷூட்டிங்கு. அப்போது ஒரு கான்ட்ராக்டாக வச்சுருந்தார் அவர். சார் சாங் சார், என்னடா லேட்டு சார், அவர் டேட் போட்டார் சார், கேட்கலான்னு சொல்லிட்டு சாங் கேட்டார். ஒரு வாட்டி கேட்டார், 2 வாட்டி கேட்டார். அப்புறம் ஒரு ஃபோன்கிட்ட போனார். நேராக ஒரு ஃபோன்கிட்ட போனான். கீழே ஊட்டியில் போய் ஒரு ஃபோனை பிடிச்சி ஊட்டி கேட் ஹோட்டலில் போய் ரஹ்மானுக்கு ஃபோன் போட்டு சாங் அது டிகேட் அப்படின்னாரு. நின்று ஞாபகம் இருக்குது எனக்கு, சின்ன சின்ன ஆசைக்கு. என்ன சாங் போட்டிருக்கடா நீ, சம்டே ஐ வில் யூஸ் யூ மேன் அப்படின்னாரு. ஒரு டூவெட்டில் யூஸ் பண்ணார். இப்போ அவருடைய கடைசி காலம் எப்படி சார்? அவர் ஹாப்பியாக இருந்தாரா இல்லை? அவர் எப்பவுமே ஹாப்பி தான் சார். இவர் நெவர் அன்ஹாப்பி. கடைசி அவருடைய படங்கள் சரியாக படங்கள் சரியாக போகலன்னா அவர் ஒரே ஒரு படம் தான் சரியாக போல, பார்த்தாலே படம் சரியாக போல. அப்புறம் அந்த பொய் சரியாக போகல. பொய் 2 அவர் படம் இல்லை சார். பொய் அவர் பிரகாஷ் ராஜ் படம். அது சரியாக போல இந்த வருத்தம் இருந்திருக்கும். பட் காமிச்சிக்க மாட்டார். அவர் சீரியல்லாம் பாப்புலராக இருந்தார் சார் அவர். ஆனால் அந்த இடத்துக்கு உத்தம வில்லன் நடித்தார் இல்லை கடைசி. ஆமாம், அது கமல் சார்னால இன்சிஸ்ட் பண்ண. கமல் சார் ஏற்கனவே அவர் வச்சு ஒரு படம் பண்ண, பிதாமகன் படம் பண்ணுறதா இருந்தார். இவரையும் கே விஸ்வநாத்தையும் வச்சு, இவரையும் சிவாஜி கணேசனையும் வச்சு ஒரு படம் பண்ணுறதா இருந்தார், பிதாமகன். அப்போது கமல் சார் அப்போ டிசைட் பண்ண, அப்புறம் அது நடக்கலது ஒரு படம் அப்படின்ட்டார் கமல். சப்சிக்வெண்ட்டாக இந்த படம் கேட்டோன்னே சரின்ட்டார் அவர். அது நான் ஷூட்டிங் போயிருந்தேன், அவர் கூட போயிருந்தேன். கமல் சார் நடிக்க சொன்னார் அந்த படத்தில் அசிஸ்டண்ட்டாக. அதெல்லாம் பண்ணாதாரா அப்படின்ட்டார் அவர். எதுக்கு நீ நர்சில் பண்ணோம், அந்த படம் சரியாக போகலங்கிற வருத்தம் இருக்குது சார் அவருக்கு. ஒரு நடிகனுக்கு, ஒரு கிரியேட்டருக்கு ஒரு சம்மந்தப்பட்ட படம் சரியாக போகிறேன்னா ஒரு வருத்தம் இருந்தாலும் தெரியும். அக்செப்ட் பண்ணிக்கல ஆடியன்ஸுன்னு. அது எப்படி அவர் அது மீண்டு வருவார் சார்? அது அவர் அடுத்த படத்துக்கு போயிடுவார் சார். அவர் மீண்டெல்லாம் அவர் படம் பார்ப்ப நிறைய படம் பார்ப்பார் சார். ஒரு வெறித்தரமாக படம் பார்ப்பார். அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக நானும் வரும், அவர் படம் சரியாக போகல அப்படின்னு போகலையா, அது பெருசாக எடுத்துக்க மாட்டார், சீரியஸாக எடுத்துக்க மாட்டார் அவர். போகலையா, ஏன் போகல அப்படிம்பார். அவரோட அக்னி சாட்சி சரியாக போகல, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ரிலீஸ் பண்ண படம் அது.
அது அடுத்த நாள் ரிலீஸ் ஆகி 2 நாளுக்கு ரிப்போர்ட் சரியில்லை, சரியாக போகல சார். அப்படியா, ஏன்டா போகல அப்படிதான் கேட்டார் வைய. அதை விட்டாச்சு. அவரை பொறுத்த வரைக்கும் சார் இன்டெலெக்சுவல் லெவலில் அவர் அப்ரூவ் ஆன சார். ரிவ்யூஸ் எல்லாம் வரணும். மிஸ்ஸஸ் ராஷ்மி விஎஸ்வி இவங்கெல்லாம் அவரை பற்றி நல்லா எழுதணும். அவரோட படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா போகிறோம் அவருக்கு. அவர் கிரிட்டிக்கல் அக்ளைம் தான் கிளைம் பண்ணவர் ஒழிய கமர்ஷியல் ப்ராஃபிட் ஒரு பெருசாக பார்க்க மாட்டார். இன்ஃபேக்ட் என்னை பொறுத்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சார் அவர் எடுத்த படங்கள் எதுவுமே கமர்ஷியலாக யாருமே சக்ஸஸ் இல்லை சார் அவர் கம்பெனியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஓவர் பட்ஜெட்டாக இருக்கும். அப்போல்லாம் எப்படி தர பணத்தை கமிட் பண்ணோம் ஒரு ப்ரைஸுக்கு, ஒரு விலை கமிட் பண்ண அந்த விலைக்கு தான் கொடுத்தானோ. கோயம்புத்தூர் ஒவ்வொரு ஏரியாவும் ஒரு விலை கமிட் பண்ணிவிட்டு அந்த விலையை எக்ஸீட் பண்ணி தான் ஒரு படத்தை எடுத்துருவார். பட்ஜெட் லெங்க்தியாக எடுத்துருவார்ல அவர். லெங்க்த் நிறைய எடுப்பார் சார். எடுத்து இப்போ 20,000 ஃபீட்லாம் எடுப்பார். எடுத்து குறைப்பார். 14,000 ஃபீட்டுக்கு குறைப்பார். 6,000 அடி எடுப்பார். கிரிட்டிக்கல் சீன்ஸ்லாம் நானே நடித்த ஒரு நிறைய சீன்ஸ் போயிருக்கேன் படத்துலேருந்து. ஜாதி மில்லின படத்தில் நான் 7 ரோல் பண்ணேன். ஒன்றுனா கெடுத்தார். 7 ரோல்ஸ் எதுவுமே வரல கடைசியில். கொஞ்சம் ஜாஸ்தி எடுப்பார். பட் அவர் தட்ஸ் ஹவ் கிரியேட்டிவ் ஒர்க்ஸ். இப்போ கேபி சார் இல்லைன்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிக்குது சார்? கேபி சார் இல்லைன்னா சார் எனக்கு டிஸ்கஸ் பண்ண ஆசாமி இல்லை சார். சினிமா எதாவது பார்த்தேன்னா இல்லை ஏதாவது நல்ல ஆர்டிஸ்ட் பார்த்தேன்னா எனக்கு அவனை அறிமுகப்படுத்த முடியலேங்கிற வருத்தம் உண்டு. நான் இப்போது ரீசெண்டாக ஒரு ஹார்ட் பீட் ஒன்று சீல் பண்ணிகிட்ருக்கேன். அதில் அந்த ஹீரோயின் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ரீனா பாலுன்னு ஒரு சின்ன பொண்ணு. கேபி சார் இருந்தால் உடனே அறிமுகப்படுத்தியிருப்பேன். கேபி சார் அவர் கூப்பிட்டு ஹீரோயின் இருப்பார். அப்புறம் ஒரு ஆட் ஒன்று போன வாரம் அந்த பிரியான ஒரு பொண்ணு ஹீரோயின், சின்ன பொண்ணு தான். அந்த பொண்ணு ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிச்சு. கேபி சார் இருந்தால் நான் உடனே அறிமுகப்படுத்தியிருப்பேன். அந்த வருத்தம் எனக்கு இருக்குது. பார்க்குற படங்கள்லாம் அவர்கிட்ட போய் பேசுவேன். புஸ்தகம் படித்தேன்னா அதை போய் கதை சொல்லுவேன். நிறைய கதை ஒன்லைன் எழுதிக்கிறேன் பாரு. அதெல்லாம் மிஸ் பண்ணுறேன் சார். நான் தினம் ஒரு 2 ஃபோன் வரும் எனக்கு அவர்கிட்டருந்து. அந்த ஃபோன் நம்பர் இன்னும் அழிக்காத வச்சுருக்கேன் கேபின்னு போட்டு. அவர் இறந்து போனப்புறம் அந்த வீட்டுக்கு நான் போவே இல்லை சார். நெவர் என்டர்ட் 34 வாரன் ரோட் சின்ஸ் த டே ஹீ டைடு. இன்னி வரைக்கும் அந்த மெமரிஸ் எல்லாம் அப்படியே இருக்கட்டும்னு விட்டேன் நான். அவர் இறந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் செட்டிநாட்டில் போய் அவர் பேரில் ஒரு அவார்டு இன்ஸ்டியூட் பண்ணேன். செட்டிநாட் ஸ்கூலில். ஏன்னா அந்த ஸ்கூலுக்கு அவர் போவார் வருஷம் ஆனுவல் டே அன்றைக்கி போய் அந்த ப்ளே பார்ப்பாங்க. ப்ளே போடுவாங்க அவங்க. ஒரு ஹிஸ்டாரிக்கல் போடுவாங்க, ஒரு மைத்தாலஜிக்கல் போடுவாங்க. இந்த ப்ளே பார்த்துட்டு ஒரு லெட்டர் எழுதி கொடுப்பாரு. நான் கொண்டு மீனாமத்தியால் கொடுப்பேன். அவங்க அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதுக்காக அவர் பேரில் ஒரு அவார்டு இன்ஸ்டியூட் பண்ணேன் அந்த ஸ்கூலில். அங்கே ஆரம்பித்தது என்னோடய ஜர்னி. எனக்கு என்னென்ன சார், நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க, என்னை கேபி சாரோட அசோசியேட் பண்ணி வந்திருக்கீங்க. அந்த தாட்டு ஜனங்க மனசில் எப்போவுமே இருக்கும். இன்னும் கொஞ்ச நாளில் கேபி சார்லாம் யாருன்னு கேட்குற டைம் வந்துடும் சார். இன்னும் கொஞ்ச நாள் சில வருஷங்களில் இப்போ நாகேஷ் யார் சார்? எத்தனை இந்த கரண்ட் ஜென்ரேஷன் நாகேஷ் தெரியுமா? ஜெமினி நேஷன் தெரியுமா? ஏவி ராஜன் தெரியுமா? யாருமே தெரியாது சார். அந்த மாதிரி சிவாஜி கணேசன் தெரியுமா அப்படிங்கிற காலம் வரும். ஏசி திலோச்சன் தெரியுமா? பீம்சிங் தெரியுமா? கரண்ட் ஜென்ரேஷன் யாருமே தெரியாது சார். ஸோ அவங்க ஏதாவது ஒரு காலகட்டத்தில் பாலச்சந்திர மறந்துடுவாங்க. அப்போ நான் கேபி அவார்ட் இன்ஸ்டியூட் பை கவிதாலய கிருஷ்ணன் ஒரு 15 இடத்துல இன்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் மெட்ராஸில் சபாலெல்லாம். அதில் யாராவது ஒரு 4 பேர் 4 சபா கண்டினியூ பண்ணிச்சுன்னா நான் என் காலத்துக்கு அப்புறமும் கேபி அவார்டு இன்ஸ்டியூட் பை கவிதாலய கிருஷ்ணன் கேபி யாருப்பா அப்படி கேட்பா. அப்போ ஒரு கவிதாலய கிருஷ்ணன் யாருப்பா அப்படிம்பாங்க. ஸோ இங்கே 2 பேர் அப்போ ஐடென்டிஃபை பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆதங்கம். அவர் இறக்கிறதுக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டார் சார். கூப்பிட்டு வருத்தப்பட்டார். யாரான்னு ஞாபகம் வச்சுப்பா அப்படின்னார். என் டைம் முடிஞ்சு போச்சு கிருஷ்ணா, ஐ கேன் சீ மை பாடி பார்ட்ஸ் டையிங். என்னை கூப்பிட்டுருந்தார். எங்கள் அப்பா 13th கூப்பிட்டாரு. டிசம்பர் 24 அப்போது 20th வாக்கில் போனேன். ஐ கேன் சி மை ஐம் நாட் கோயிங் கோ பேக் ஹோம் அகேன். தெரியுமா கிருஷ்ணன், அவன் ஒன்றுமே பண்ணலடா அப்படின்னாரு. என்ன சார் ஒன்றுமே பண்ணலைங்கிறீங்க? எதுக்கு சார் நீங்கள் பண்ணணும்? நான் எதையும் எதிர்பார்த்து வரலையே சார்னு கேட்டேன். நான் உனக்கு இதாக பண்ணிருக்கணும்டா, ஒன்றுமே பண்ணலடா. ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லாதீங்க சார், நீங்கள் என் கூட இருந்திருக்கீங்க சார், உங்கள் ஜர்னி கூட நான் ஷேர் பண்ணிருக்கேன் சார். இது மாதிரி என்ன சார் ஒன்று என்னன்னு கேட்டேன். நான் மறந்துடாதா கிருஷ்ணா அப்படின்னார்.
அந்த ஒரு ஞாபகத்துக்காகவே நானும் மோகனும், ஒரு மேனேஜர் மோகனும் அவர் பேரில் ஒரு 20 அவார்டு இன்சூர் பண்ணிருக்கோம் சார். அவர் காலம் முடிஞ்ச அப்புறம், என் காலம் முடிஞ்ச அப்புறம் கூட யாராவது அவார்டு கொடுத்துட்ருப்பாங்க, அது எங்கள் பேர் சொல்லி அப்படிங்கிற ஒரு ஆளுங்கத்தில் தான். அவர் வந்து எனக்கு ஒரு வாட்டி இந்த முத்தும் போது சார், கடனாக இருக்கிற ரொம்ப கிருஷ்ணா, பயமாக இருக்கா எனக்கு, இவ்வளோலாம் கடன் இருந்ததில்லை அப்படின்னு சொன்னார். முத்துக்கு முன்னாடி டுவேட்டுக்கு பண்ணேன் சார். ரஜினிகாந்த் படம் பண்ணி கொடுப்பார் சார், கவலைப்படாதீங்க சார் அப்படின்னேன். ரஜினிகாந்த் படம் வந்து டிவி வாங்கி தரேன்டா அப்படின்னாரு. ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஆர்வத்தில் அப்போ நான் யூரோப் போயிருந்தேன் சார். யூரோப்பும் அமெரிக்காவும் இங்கே போனேன் ஒய்ஃப் கூட. அப்போ எனக்கு 50,000 கேஷ் கொடுத்தாரு சார், செலவு வச்சுக்கோட. எனக்கு வந்து உனக்கு டிவி வாங்கி தரேன்னு சொன்னேன், டிவி வாங்கி தர முடியுமான்னு தெரில, இதை வச்சுக்கோ செலவுக்கு அப்படி கொடுத்தாரு. அதனால் நான் கண்ணில் ஜலம் வந்துச்சு சார் எனக்கு. எதுக்கு சார் தரேன் எனக்கு அவர். அப்புறம் ஒரு வாட்டி என்கிட்ட வந்து என் பொண்ணோட அட்மிஷனுக்காக நான் வந்து கொஞ்சம் டெஸ்பிரிட்டாக 2-3 நாள் வர பார்க்கல, நல்லா பிஸியாக இருக்கேன், காணாமல் உடனே ஷூட்டிங்கா அப்படின்னாரு. சரி, என் பொண்ணு இன்ஜினியரிங் அட்மிஷன் சார், கேபிடேஷன் ஃபீ ஒன்று தேடிட்டுருக்கேன் சார். அப்படியா, எவ்வளோடா ஒன்றும் அப்படின்னாரு. 2 lakhs தேவைப்பட்டது சார். 2 lakhs நான் வேணால் கொடுக்குறேன், எப்போ வேணால் திருப்பி விட அப்படின்னாரு. இல்லை சார் வேணாம் சார்ன்ட்டேன். ஏன்னா அவர் கொடுத்தாருல வாங்கிட்டேன்னா அவர் பார்க்கும்போதெல்லாம் ஒரு ரிலீஸ் தான் தரலாம் அப்படி தோணும் சார். இல்லை வேணாம் சார், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் மேனேஜ் பண்ணிட்டேன். பட் அவர் கேட்டாருங்கிறது எனக்கு ஐ டோல்ட் மை வைஃப் ஆல்சோ. கேட்டாருமா அவர் திருப்பி கேட்டிருக்க மாட்டார் என்ன, நமக்கு மனசுக்குள்ள எனக்கு மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு. அமீர்ஜான் அப்படி தான் கேட்டேன். அமீர்ஜான் ஒரு உடம்பு சரியாக போச்சு. அமீர்ஜானுக்கு செகண்ட் ஹாஃப் ஆஃப் லைஃப் அவருக்கு கேன்சர் அதை வந்துச்சு. அப்போது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு ஒய்ஃப் வீட்டில் கேஸ் ஈஸிட்டு பேசுகிறேன். கேவி சார் கொஞ்சம் சொல்கிறீங்களா, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அப்படின்னாரு. நான் சொல்கிறேன் சார், அவர் ட்ராமா ரிஹர்சல்லாம் ஒரு அமீர்ஜான் வருவார், சிவா டைரக்டர். ஆமாம், சிவா நிறைய படம் பண்ணிருக்கார் சார். அவர் என்ன சொல்லி குற்றமில்லை, சிவா நிறைய படம் பண்ணிருக்காரு. அவர் வருவார் சார். அவர்கிட்ட கேபி சார் போய் சொன்னேன், உடம்பு சரியில்லை சார் அவருக்கு, அவர் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார். அப்படியா சார், சார் கொடு அப்படின்ட்டார். அப்புறம் அடுத்த நாள் மோகனை கூப்பிட்டு 50,000 கொடுத்தார்ட்ட கொண்டு கொடுக்க சொன்னார். அமீர்ஜா அப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னார், தேங்க்ஸ் கிருஷ்ணன், நீங்கள் சொன்னதுனால தான் கொடுத்தாரு சார். நான் காசு கொடுக்க சொல்லலை சார் அப்படின்னு. இல்லை, அவருக்கு யாராவது புரிய வைக்கணும். கேட்டால் உடனே இல்லைன்னு சொல்லவே மாட்டார் சார். அவர் எதை கேட்டாலும் அவர் என்ன பண்ணுவார் சார், அவர் தன்னோட வசதி அவருக்கு புரிஞ்சுது சார். ஷாப்பிங் போவோம், அவர் வந்து கார்டு யூஸ் பண்ண தெரியாது அவருக்கு. அவன் என் கார்டு யூஸ் பண்ணுவேன். இந்த ரேமான்ஸுக்கு போய் ஏதாவது அண்டர்வேர் அதை வாங்குவார் சார். அங்கே ரேமான்ஸுக்கு போனோன்னு கார்டு கூட கிருஷ்ணா அதை பே பண்ணிடுறா அப்படின்பார். நான் கார்டில் பே பண்ணுவேன், அவருக்கு தெரியாது கார்டு யூஸ் பண்ண தெரியாது. அதை வீட்டுக்கு எடுத்து வந்து பில்லை வந்து ஒரு கவரில் போட்டு அந்த காசு அந்த கவர் எடுத்து எவ்வளோ 1,200 ஆச்சு வச்சுங்களேன். அந்த 1,200 ஒரு கவரில் போட்டு மடித்து ஃபார் கிருஷ்ணன் அப்படின்னு போட்டு பாக்கெட்டில் வச்சுப்பார். அது எனக்கு கொடுக்குற வரைக்கும் பாக்கெட்லேயே இருக்குது சார். அது இதாடா அப்படி கொடுப்பார். ஒரு நாளைக்கு ஒரு 2 நாள் கழிச்சு கொடுப்பார். பாக்கெட்லேயே இருக்கும் அந்த கவர் உங்களை பார்க்குற வரைக்கும். ஆமாம், அது என்னமோ அவருக்கு அந்த மாதிரி கடன் பண்ணக்கூடாது. அப்புறம் நான் பர்த்டே ஷர்ட் வாங்கி கொடுப்பேன். ரெக்ஸுக்கு போய் ஒரு ஷர்ட் வாங்கி கொடுப்பேன். அவர் சைஸ் எனக்கு தெரியும், 40. எதுக்குடா பணத்தை வேஸ்ட் பண்ணுறேன். ஒரு சேர்ச்சி அப்புறம் கலர் ஷர்ட்லாம் வாங்கி தராதா எனக்கு, நான் ஒயிட் தான் போட்டுப்பேன் அப்படிம்பாரு. நான் கலர்லாம் வாங்கி தருவேன். ஃபோன் பண்ணி சொல்லுவார், இன்றைக்கி இந்த வாக்கில் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போவார், 9th பர்த்டே அவருக்கு, 6th வாக்கில், டேய் ஷர்ட் வாங்கினா ப்ளூ பிளைட் ரெட்லாம் வாங்காத, ஒயிட்டே வாங்க அப்படிம்பார். ஆஃப் ஒயிட் வாங்க அப்படிம்பார். அது வரைக்கும் நான் வாங்குறதாவே இருக்க மாட்டேன், அவர் சொன்னதால போய் வாங்கணும். அவரை பற்றி பல்வேறு விஷயங்கள் சொன்னீங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ.